அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் ஒரு செய்தி வந்தது. அதாவது என்னென்னா, பண்ருட்டி அருகே ஒரு பள்ளியில் போதை பழக்கத்துக்கு அடிமையான மாணவர்கள் ஆசிரியர்களும் தகராறில் ஈடுபடுறதாக. மாணவ சமுதாயத்தின் மிகப்பெரிய அடிக்கும் சக்தியாக உருவாக்கியுள்ளது போதை பழக்கம். 7வது 8வது படிக்கிற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவர்கள் எல்லாமே போதை பழக்கத்திற்கு அடிமையான நிலையை வந்திருக்கிறது. போதை பழக்கம் பல வடிவத்தில் மாணவர்களை ரீச் ஆகுது. ஒரு உணவு பண்டங்கள் மூலமாக ஐஸ்கிரீம், அது மாதிரி சாக்லேட், அது மாதிரிலாம், இல்லைன்னா இந்த பபுள் கம், அந்த மாதிரி கூலிப் அப்படின்வாங்க, அது மாதிரியோ, அல்லது சில உடற்பயிற்சியில் மாணவர்களுக்கு நல்ல சதைப்பிடிப்பு வரணும், நல்ல ஒரு ஆணழகனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆசையை காமிச்சு அவங்களுக்கு இந்த போதை பழக்கத்தை அடிமையாக்குறது. இந்த போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா என்பதை முதல்ல கண்டுபிடிக்கிறது யாராக இருக்குன்னா, அவங்க பேரண்ட்ஸோ, அவங்க சொந்தக்காரங்களோ, இல்லை நண்பர்களோ அல்லது ஆசிரியர்களோ தான். எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு மாணவனோ மாணவியோ நல்லா படிக்கிறவங்க திடீர்னு படிப்பில் பின்தங்கி இருக்காங்க, இல்லை கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ அடிக்கடி விடுப்பு விடுறாங்க, இல்லைன்னா லேட்டாக தூங்குறது, காலையில் எழுந்திருக்கிறது, லேட்டாக எழுந்திருக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்னாலே அவங்கள நம்ம கண்காணிக்கணும். அதே மாதிரி பண விரயம், திடீர்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற பணம் காணாமல் போகும், இல்லைன்னா பொருள் காணாமல் போகும். அப்படி இருந்தாலும் அந்த மாணவனோ மாணவியோ போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். இது மாதிரி மாற்றம் தெரிஞ்சால் உடனே அவங்களை கண்டிக்கிறதோ அவங்களை அடிக்கிறதோ செய்யாமல் உடனடியாக ஒரு மனநல ஆலோசகருடன் அவரை கூட்டு வந்து காட்டணும்.